இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் கூடியவரை தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலிருந்து நாம் அவருடைய போதனைகள், அவருடைய அதிசயங்கள், அற்புதங்கள் என்று தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில் கடந்த ஓரிரு வாரங்களாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்வினுடைய கடைசி வார ஊழியத்தை குறித்து தியானித்து வருகின்றோம். இன்றைக்கும் அது சார்ந்த ஒரு நிகழ்வையே நாம் மத்தேயு சுவிசேஷம் 1 முதல் 20 வசனை வரை உள்ள வசன பகுதியிலிருந்து நாம் தியானிப்போமாக. முதலாவது நாம் மத்தேயு சுவிசேஷம் 26 முதல் 2 வசனங்களை படிப்போம். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறியீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அதாவது ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை குறித்து ஆங்காங்கே சொல்லி வந்தார். இப்போது தன்னுடைய மரணம் எத்தகையதாக இருக்கும், அதாவது சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவதாக இருக்கும் என்பதை இப்போது மிக தெளிவாக சொல்லுகின்றார். ஏனென்றால் யூதர்கள் கல்லறிந்து கொள்ளுகிற வழக்கமுடையவர்கள், ஆனால் ரோமர்கள் சிலுவையில் அறைந்து கொள்ளுகிற வழக்கத்தை மிக அதிகமாக கடைபிடித்தார்கள். ஏனென்றால் சிலுவை மரணம் என்பது மிக கொடிய ஒரு தண்டனை முறையாக இருந்தது. ஆகவே இந்த இடத்திலே அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாளில் தன்னுடைய மரணம் இருக்கும் என்பதை இங்கே தெளிவாய் சொல்கின்றார். இதுவரை அதையும் அவர் மரிப்பேன் என்று சொல்லி வந்துள்ளார். ஆனால் எப்போது, எப்படி என்கிற 2 கேள்விகளுக்கு இங்கே அவர் பதில் சொல்கின்றார். எப்போது என்பதை பஸ்கா பண்டிகை என்று சொல்லுகின்றார். எவ்விதமாக என்று சொல்லும்போது சிலுவை என்று சொல்லுகின்றார். பஸ்கா பண்டிகை குறித்து சொல்வதாக இருந்தால் நமக்கு தெரியும், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையான போது அந்த விடுதலையினுடைய நிகழ்வை குறிக்கும்படியாக சங்கார தூதன் அவர்களை அடிக்காதபடிக்கும் அவர்கள் ஒரு பலியினால் செய்கிற உடன்படிக்கைக்கு அடையாளமாகவும் அந்த பஸ்கா பலியை அனுசரித்தார்கள். அதோடு புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரைகள் முதலியவற்றை சாப்பிட்டு வேகமாக உண்டு அந்த பிரயாணத்தை தொடங்கியதாக அது அடையாளமாக வருகிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அந்த பஸ்கா பண்டிகை 2 நாளைக்குள்ளாய் வருகின்றது. அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறியப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் சொன்னார். அடுத்ததாக நாம் 3 முதல் 5 வசனங்களை படிப்போம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியருடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அதாவது இயேசுவை எப்படியாவது தண்டித்திட வேண்டும், கொலை செய்து விட வேண்டும் என்பதில் இப்போது உறுதியான ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதுவும் இயேசு இப்போது எருசலேமில் இருக்கின்றார் என்பது அவங்களுக்கு தெரிந்துவிட்டது, உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் கடந்த 4 நாட்களாக அவர் தினமும் எருசலேமுக்கு வருவது போவதுமாக இருந்தார். ஆகவே அதில் குறிப்பாக அவர்களுடைய ஆலயத்தை அவர் சுத்தப்படுத்தியது, அதனால் அவருக்கு உள்ள கோபம் அனைத்துமே நமக்கு தெரியும். ஆகவே அவரை கொலை செய்வதற்கான சதி திட்டத்திலே ஆசாரியர்கள், வேதபாரர்கள், ஜனத்தின் மூப்பர் என்று சொல்லும்போது யூத சகோதரி சங்கமாக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் சேர்ந்து காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்திருக்கிறார்கள். அவருடைய ஆலோசனையில் ஒன்று, அவரை தந்திரமாக பிடிக்க வேண்டும். அது எந்த விதமான தந்திரம் என்று இங்கே சொல்லப்படவில்லை. அதே நேரம் பண்டிகை நேரத்தில் அவரை கைது செய்தால்
இவருடைய புகழ் பொதுமக்களிடத்தில் அதிகமாக இருந்தது. அதிலும் பல்வேறு அதிசயங்கள் அற்புதங்கள் செய்ததனால் இவர் தீர்க்கதரிசி என்றும் சிலர் மேசியா என்றும் கருதி இருந்தார்கள். ஆகவே ஒருவேளை பண்டிகை காலத்திலே கைது செய்தால், அதுவும் பண்டிகை காலத்திலே யூதேயா, கலிலேயா என்று பல்வேறு இடங்களிலிருந்து திரளான ஜனங்கள் கூடியிருந்திருப்பார்கள். லட்சக்கணக்கான மக்கள் வரை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சூழலிலே இவரை கைது செய்தால் அது கலகம் உண்டாகும், தங்களுடைய பதவிக்கும் தங்களுக்கு ஆபத்து என்பதை உணர்ந்து அப்படி செய்ய வேண்டாம் என்று ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அதாவது தந்திரமாய் கைது செய்ய வேண்டும், பொது வழியில் பிறருக்கு தெரியாத வண்ணம் கைது செய்ய வேண்டும். ஏனென்றால் பொதுமக்கள் அறிந்தால் கலகம் உண்டாகும் என்பதை அவர்கள் முன்னனுமதிக்கிறார்கள். அடுத்தது 6-13 வரை வசனம் பகுதியிலே ஒரு ஸ்திரீ அவருக்கு விலையேறப்பட்ட தைலத்தினால் என்ன பூசியதை பார்க்கிறோம். அதை படிப்போம். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட பரிமளமுள்ள வெள்ளை பரண்டியை கொண்டு வந்து அவர் போஜனத்தில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விஷனமடைந்து, இந்த வீழ்ச்செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றியது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதாவது இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தின் மீது பரிமள தைலமாகிய விலையேற பெற்ற தைலத்தை பூசிய நிகழ்வு லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வசனங்களில் இருக்கிறது. சில அறிஞர்கள் இந்த 2 நிகழ்வு ஒன்று என்று காட்ட விளைகின்றார்கள். ஆனால் பல அறிஞர்கள் இது 2ம் வெவ்வேறு நிகழ்வுகள் என்று கருதுகிறார்கள். அதற்கு காரணம், மேலோட்டமாக பார்க்கும்போது சில ஒற்றுமைகள் இருப்பினும் அதை நுட்பமாக பார்க்கும்போது சில வேறுபாடுகள் இருப்பதையும் கவனிக்க முடியும். உதாரணமாக, இந்த நிகழ்வு எருசலேமில் நடந்ததாக வருகிறது. ஆனால் லூக்கா 7ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வு எங்கு நடந்ததென்று பொதுவாக வெளிப்படையாக சொல்லப்படாமல் இருக்கிறோம். அது கலிலேயா பகுதியில் நடந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கே சீமோன் என்கிற ஒருவனுடைய குஷ்டரோகியுடைய வீட்டில் இருந்ததாக வருகிறது. அங்கே படிக்கும்போது அது ஒரு பரிசேயனுடைய வீட்டில் நடந்த நிகழ்வாக காணப்படும். அதுபோல இங்கே அவருடைய சிரசின் மேல் ஊற்றியதாக வருகிறது, அங்கே காலின் மேல் ஊற்றியதாக வரும். அதுபோல் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அல்லது இந்த நிகழ்விலே வருகிற ஸ்திரீயை மரியாள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். ஆகவே இவ்வித காரணங்களால் லூக்கா 7இல் வருகிற நிகழ்வும் இங்கே வருகிற நிகழ்வும் வெவ்வேறு நிகழ்வு என்றுதான் கருதுவதற்கு அதிக சாத்தியமாக இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்விலே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து பேசினார். அதைத் தொடர்ந்து யூத தலைவர்களுடைய சதித்திட்டத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இயேசுடைய அடக்கத்தின் போது பொதுவாக யூத மக்கள் அந்த அடக்கத்தின் போது விலையேறப்பட்ட பொருட்கள், நறுமண பொருட்களை வைத்து அடக்கம் செய்வது வழக்கம். ஆகவே இந்த ஸ்திரீ வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவள் போஜனத்தில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்பதை கண்டபோது, குறிப்பாக இயேசுவின் சீடருக்கே அது சற்று விசனமாக அல்லது விருப்பமற்றதாக இருக்கிறது. ஒரு புஸ்தகத்திலே நான் படித்த ஞாபகம் இருக்கிறது.
இந்த தைலம் மிக விலை உயர்ந்தது. பல வேளைகளிலே இது இந்தியாவிலிருந்து கூட கொண்டு போயிருக்கலாம் என்கிற ஒரு கருத்தை ஒரு அறிஞர் சொல்கிறார். அது ஒரு கருத்து தானே தவிர அதற்காக இந்தியாவிலிருந்து தான் கொண்டு போகப்பட்டது என்பதை சாதிப்பதற்கு எங்கும் எந்த ஆதாரங்கள் இல்லை. ஆகவே ஒருவேளை ஏதாவது புஸ்தகங்களை அப்படி படிப்போமானால் அது ஒரு கருத்தாக மட்டும் நாம் எடுத்துக்கொண்டால் போதும். ஆனால் அவருடைய அந்த தியாகம் மெச்சத்தக்கது. ஏனென்றால் அது விலையேறப்பெற்றதாக இருக்கும்போது அதை அப்படி ஊற்ற வேண்டுமா என்பது ஒரு கேள்வி எழலாம். அதனால தான் பாருங்கள், அந்த விலையை பற்றி சொல்லும்போது இது வீண் செலவு, இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. பாருங்கள், வார்த்தை 9ஆம் வசனத்தில் உயர்ந்த விலைக்கு என்று வருகிறது. ஆகவே அவ்வளோ விலை உயர்ந்த ஒன்றாக அது இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்லும்போது, இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றியது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கை இருக்கிறது. இப்போது மிக வெளிப்படையாக தன்னுடைய மரணம், அடக்கம் ஆகிய வார்த்தைகளை அவர் பிரயோகிக்கிறதை நாம் காண்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த செய்கையானது உலகமெங்கு நினைக்கப்படும் என்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை கூட சொல்லுகிறார். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தார் என்பது நமக்கு தெரியும். ஆகவே அந்த விதத்திலே இந்த 13ஆவது வசனம் அவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தினுடைய ஒரு பகுதியாக கூட நாம் கருதலாம். அடுத்ததாக நாம் 14 16 வசனங்களை படிப்போம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அதாவது இப்போ ஒரு கேள்வி, இவருடைய சதி திட்டத்தை யூதாஸ் காரியத்தை எப்படி அறிந்தான்? அதற்கு சிலருடைய கருத்து என்னவென்றால், யூதாஸ் காரியத்து இதற்கு முன்பே ஆசாரியர்களோடு ரகசிய தொடர்பு வைத்திருந்தான். அது இயேசுக்கு நன்றாகவே தெரியும். அதாவது தேவன் என்கிற முறையில் மட்டுமல்ல, ஒரு தலைவராக தன்னுடைய சீடர்கள் என்ன செய்கிறார் என்பதை அறிந்திருந்தார். ஆகவே யூதாசுடைய அந்த நடவடிக்கைகள் இயேசுக்கு அறிந்த ஒன்றாகத்தான் இருந்தது. அதை பிற்பாடு அவர் ஒரு இடத்துல சொல்லும்போது கூட சொல்லுவார் அல்லவா, நீ செய்ய வேண்டியதை உடனே செய்ய சொல்லும்போது இவருடைய சதி திட்டங்கள் அனைத்தையும் இயேசு அறிந்துதான் அது பேசினார். அது ஆகவே யூதாசுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் இயேசுவுக்கு ஆவிக்குரிய ரீதியில் தேவனாகவும் தெரியும், மனிதனாக ஒரு தலைவனாக தன்னுடைய சீடர்கள் எவனமாக நடந்து கொண்டு வருகின்றார்கள் என்பதை குறித்தும் அவர் அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, இந்த யூதாஸ் காரியத்திற்கு இப்போது அந்த கோபம் கூடுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், நாம் வேத வசனங்களிலிருந்து அறிந்திருக்கிறபடி அவன்தான் இயேசுடைய சீடர்களிலே நிதி சம்பந்தமான நிர்வாகத்தை செய்து வந்தான். அவன் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதில் ஐயமில்லை. ஆகவே இந்த தைலத்தை விற்று தன்னுடைய பைக்கு அல்லது தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வரவேண்டிய நிதி வராமல் போய்விட்டதே, அதை குறித்து பேசிய போதும் இயேசு இவனவாய் பேசிவிட்டார் என்பது கூட அவனுடைய கோபத்தை கிளறி இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்று கருத இடம் உண்டு. அப்படித்தான் பல அறிஞர்கள் கருதவும் செய்கின்றார்கள். ஆகவே தான் அந்த உணர்ச்சி வேகத்தில், கோபத்தில் கூட அவன் உடனடியாக அந்த இடத்திலிருந்து சென்று அவன் சீடர் ஆசாரியர்களோடும் இன்னமர தலைவர்களோடும் அவனுடைய சதி ஆலோசனையில் பங்கெடுக்கின்றான். அதை காட்டி கொடுப்பதாகவும் வாக்களிக்கின்றான். ஏனென்றால் தந்திரமாக பொதுமக்கள் மத்தியில் வைத்து கைது செய்யக்கூடாது. அதற்காக இவரை அவர்கள் நியமிக்கின்றார்கள். அதற்கான விலையும் அவர்கள் கொடுக்கின்றார்கள். அதை 30 வெள்ளிக்காசு என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் 17 முதல் 19 வசனங்களை படிக்கும்போது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள்.
அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாக இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இதில் பொதுவாக இந்த பஸ்கா பண்டிகை காலத்திலே யூதேயா மட்டுமல்ல, கலிலேயா, பெரேயா மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து யூதர்கள் பஸ்காவை எருசலேமில் அனுசரிப்பதற்காக வருவது வழக்கம். குறிப்பாக குடும்பத்தினுடைய ஆண்கள் வருவது வழக்கமாக இருந்தது. ஆகவே அப்படி வரும்போது திரளான ஜனங்கள் வருவார்கள். எல்லோருக்கும் அங்கே வீடு இருக்காது. ஆகவே நண்பர்கள், உறவினர்கள் என்கிற வீடுகளிலே சேர்ந்து கூட அந்த பண்டிகையை அவர்கள் ஆசரிப்பதற்கு முடியும். அதாவது அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. ஆகவே அந்த வழக்கத்தின்படி அவர் ஒரு குறிப்பிட்ட வீட்டை அடையாளம் காட்டி அந்த இடத்துல தன்னுடைய பஸ்காவை ஆசரிப்பதற்கு அவர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். இந்த இடத்துல இந்த வசன பகுதியில் ஒரு கேள்வியை சில அறிஞர்கள் எழுப்புவார்கள். அதாவது இயேசு பஸ்காவை அனுசரித்தாரா அல்லது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையைத்தான் அவர் கொண்டாடினாரா என்கிற ஒரு கேள்வியை சிலர் எழுப்புவார்கள். அதனுடைய காரணம் என்னவென்றால், இயேசு பஸ்கா பலி அடிக்கிற நேரம்தான் அவர் தன்னுடைய ஜீவனை விடுவதற்காக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அப்படியானால் அவர் எப்படி அந்த பஸ்காவை அனுசரித்திருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வியை சிலர் எழுப்புவார்கள். ஆகவே அந்த கேள்வியை எழுப்புகிறவர்கள் அதற்கான தீர்வை கொடுக்கும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆகவே இயேசு பஸ்காவை ஆயத்தப்படுத்தியிருந்தார், ஆனால் அதை அனுபவித்திருப்பது அல்லது உண்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு கருத்தை சிலர் சொல்கிறார்கள். அதற்கு காரணம், இயேசு சிலுவையில் அறிந்த போதுதான் யூதேயா பகுதியில் உள்ள யூத தலைவர்கள் பஸ்காவை அனுசரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படியானால் இயேசு எப்படி பஸ்காவை அனுசரித்திருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி. அதற்கு பல்வேறு பதில்களை அறிஞர்கள் மத்தியில் கொடுக்கின்றார்கள். எந்த பதிலையும் இறுதியான இதுதான் சரி என்று சொல்வதற்கும் இல்லை என்றால் பல கருத்துக்கள் வருகின்றன. ஆனால் பெரும்பான்மையாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து என்னவென்றால், இயேசு ஒளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடினார், பஸ்காவை கொண்டாடினார். ஆனால் அதே பஸ்கா வேளையில் தான் அடிக்கவும் பட்டார். அது எப்படி அது சாத்தியம் என்று பார்க்கும்போது, பஸ்கா பண்டிகைக்கு முன்பாகவே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவர்கள் கொண்டாடுவார்கள். அதை அவர் செய்து கொண்டுதான் வந்தார். அப்படியானால் எப்படி அவர் பஸ்காவை அனுசரித்திருக்க முடியும்? அதற்கு கொடுக்கிற பதில் என்னவென்றால், நிசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்காவை அனுசரிப்பது வழக்கம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இன்று நாளை கணக்கிடுவது போல அல்ல. நாம் இன்றைக்கு நாளை எப்போது கணக்கிடுகிறோம்? இரவு 12 புதிய நாள் தொடங்குகிறது. மறுநாள் இரவிலே அந்த நாள் முடிந்து அடுத்த புதிய நாள் ஆரம்பிக்கிறது. இது நம்முடைய வழக்கம். ஆகவே நம்முடைய புரிந்து கொள்ளுதல் அடிப்படை பைபிளை புரியக்கூடாது, குறிப்பாக இந்த இடங்களிலே. அதே நேரத்தில் யூதர்களுடைய புதிய நாள் என்பது சாயங்காலம் ஆரம்பிக்கும். அதாவது நிசான் 14 என்று சொல்வது சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். நம்மை போல இரவு 12க்கு ஆரம்பிக்காது. சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் சாயங்காலம் 6 மணிக்கு முடிந்து நிசான் 15 ஆரம்பிக்கும். இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த குழப்பத்திற்கு பதில் காண்பதற்கு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று, கலிலேயர்கள் பஸ்காவை கொண்டாடுகிற நேரம் யூதேயா பகுதியில் வாழ்ந்த யூதர்கள் பஸ்காவை கொண்டாடுகிற நேரமும் சற்று வித்தியாசமானது. அது என்னவென்றால், பொதுவாக கலிலேயா பகுதியை சேர்ந்த மக்கள் பஸ்காவை கொண்டாடுவது நிசான் 14ஆம் தேதி
தொடங்குற உடனடியாகவே அதை கொண்டாடுவார்கள். அதாவது நிசான் 14ஆம் தேதி 6 மணிக்கு அந்த பஸ்கா பலியை ஆயத்தப்படுத்தி அதை அன்று இரவே சாப்பிட்டு விடுவார்கள். பொதுவாக இருட்டி நட்சத்திரம் தோன்றுவதற்கு முன்பாக அந்த பலியை அடித்து நட்சத்திரங்கள் தோன்றிய பின்பு சாப்பிடுவது வழக்கம். அப்ப நிசான் 14ஆம் தேதி ஆரம்பமான உடனடியாக இயேசு சாப்பிட்டு இருக்கலாம். ஏனென்றால் இயேசு எந்த பகுதியை சார்ந்தவர்? கலிலேய பகுதியை சார்ந்தவர். அவர் பஸ்கா பண்டிகையை கொண்டாடின பின்பு அவரை கைது செய்கிறார்கள். விசாரணைகள் போகிறது. ஆனால் நிசான் 14ஆம் தேதி முடிய இருக்கிற தருவாயில் இயேசு சிலுவையில் அடிக்கப்படுகிறார். அதாவது நாம் சற்று மனதில் வைத்துக் கொள்வோம். இப்போது இரவு இருக்கிறது. இதை நிசான் 14ஆக கருத்தில் கொள்வோம். இந்த நேரத்திலே நாம் இப்போது தியானித்துக் கொண்டிருக்கிற இதே வேளையிலே இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நிசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்காவை கொண்டாடினார். கொண்டாடி முடித்த பின்புதான் அவர் அவரை கைது செய்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். எல்லாம் வந்து நம்முடைய நாள் பிரகாரம் நாளை, ஆனால் யூதருடைய கலண்டர் பிரகாரம் இதே நிசான் மாதம் மறுநாள் பகலிலே, அதுவும் மறுநாள் பகல் சொல்லும்போது அவர்களுக்கு அதான் பகல் வேலை. நிசான் மாதத்தின் பகல் வேலை, அதாவது யூதர்களுக்கு இரவு முதலாவது வருகிறது, பகல் 2வது வருகிறது. ஆகவே நிசான் மாதம் பகல் வேளையில் பிற்பகுதியிலே யூதாவை சேர்ந்த மக்கள் பஸ்கா பலியை அடிப்பதற்கு ஆயத்தமாகும் போது இயேசு சிலுவையில் அங்கே மரிக்கின்றார். ஆகவே ரெண்டும் ஒன்று தான். ஆகவே இயேசு பஸ்காவையும் கொண்டாடினார், அதே நேரம் பஸ்கா வேளையிலே மரிக்கவும் செய்தார். அது எந்த பஸ்கா வேளையிலே மரித்தார்? யூதேயா பகுதியை சார்ந்த யூதர்கள் பஸ்கா கொண்டாடும் வேளையில் அவர் மரித்தார். கலிலேய பகுதியை சேர்ந்த மக்கள் பஸ்காவை கொண்டாடும் நேரத்தில் அவர் தன்னுடைய பஸ்காவை கொண்டாடினார். ஆகவே ரெண்டும் 14ஆம் தேதி தான் நடந்தது. பின்ன ஒன்னே கவனிக்க வேண்டும், இதில் மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டால் போதும். ஆனால் அனைத்து கருத்துகளிலும் இந்த கருத்து தான் ஓரளவு அவர் பஸ்காவை கொண்டாடினார், அதே நேரம் பஸ்கா பலி இடுகிற அதே வேளையில் மரித்தார் என்பதும் ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறது. நிசான் 14ஆம் தேதி மரித்தார் என்பதையும் அது நிரூபிக்கிறது. ஆகவே பல்வேறு குழப்பங்களை ஓரளவு சரி கட்டக்கூடிய கருத்து இதுவாக இருக்கிறது. ஏனென்றால் சுருக்கமாக நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது, கலிலேயர் பஸ்காவை கொண்டாடுகிற நேரம் வேறு. அதாவது நிசான் 14ஆம் தேதி தொடங்கி உடனடியே கொண்டாடி விடுவார்கள். ஆனால் யூதர்கள் தலைவர்கள் நிசான் மாதம் 14ஆம் தேதி முடியும் தருவாயில் கொண்டாடுவார்கள். ஆகவே கொண்டாடின நாள் ஒன்றுதான், நேரம் மட்டும் வேறு, அவ்வளவுதான். ஆகவே அந்த பிரச்சனை அதோடு தீர்க்கப்படுகின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த பஸ்காவை கொண்டாடுவதற்காக தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகிறார். அதன்படி அவர்கள் அந்த புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையின் முதல் நாளில் தொடங்கி இயேசு கிறிஸ்துவிடம் பஸ்காவை ஆயத்தம் பண்ணுவதற்கு அவரிடம் அனுமதி கேட்டு அதன்படியே 19 வசனத்தில் இயேசு கற்பித்தபடி சீசைகள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தியிருந்தார். அதை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். என்னால் இந்த இடத்துல வேறு சில காரியங்களை சொல்வதாக இருந்தால் நலமாக இருக்கும். அதாவது என்னவென்றால், இப்போது இந்த பஸ்கா சடங்குகள் எவ்வளவாக இருக்கும் என்கிற ஒரு கூடுதல் தகவலை இந்த இடத்திலே சொல்லி முடிக்கலாம் என்று கருதுகின்றேன். முதலாவது, இந்த பஸ்கா பண்டிகை அதோடு சார்ந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எல்லாம் சேர்ந்து 7 நாட்கள் வரும். ஆகவே அந்த ஆரம்ப நாளிலே, புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாளிலே அந்த நிகழ்வு எப்படி ஆரம்பிப்பார்கள் என்றால், குடும்ப தலைவர்
அல்லது அந்த குடும்பத்தின் முக்கியமான நபர் ஒரு ஜெபத்தை செய்வார். அந்த ஜெபத்துடைய சுருக்க வடிவம் என்னவென்றால், ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனாகிய கர்த்தாவே, உலகத்தின் ராஜாவே, கட்டளைகளால் எங்களை பரிசுத்தப்படுத்தியவரே, எங்களிலிருந்து புளிப்பை மாற்ற கோரினீரே அல்ல கடவர் என்று சொல்லிவிட்டு அந்த ஜெபத்தை செய்துவிட்டு தங்களுடைய வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பிப்பார்கள். வீட்டை சுத்தம் செய்வதென்றால் மிக கவனமாக மூலை முடுக்கெல்லாம் பார்ப்பார்கள். நம்முடைய இன்றைய வார்த்தையிலே சொல்வதா இருந்தால், பூத கண்ணாடி வைத்து எந்த துரும்பு வரை இல்லாத அளவுக்கு சுத்தம் செய்வார்கள். அந்த அளவுக்கு வீட்டை சுத்தம் செய்வார்கள். அந்த ஜெபம் முடிந்து வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் போது இப்படி மூலை முடுக்கெல்லாம் இருக்கிற அழுக்குகள், தேவையற்ற அனைத்தையும் எடுத்து வெளியே வீசி விடுவார்கள். வேண்டாத புளிப்புள்ளவர்களை மொத்தமாக உணவிலிருந்தும் 7 நாட்கள் நீக்கி விடுவார்கள். இந்த 7 நாட்களும் பிற இனத்தோருடைய வீட்டிற்குள் செல்ல மாட்டார்கள். அதனால தான் இயேசுவை விசாரணை செய்வதற்காக இந்த யூத தலைவர்கள் பிலாத்துடைய வீட்டுக்கெல்லாம் செல்லும்போது பிலாத்துக்கு அரண்மனைக்குள்ள செல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? பஸ்கா பட்டி இன்னும் கொண்டாதபடியினாலே அவருடைய அரண்மனைக்குள் அவர்கள் செல்ல மாட்டார்கள். ஏன்னா பிறருடைய வீட்டிற்குள், பிற இனத்தோருடைய வீட்டிற்குள் சொல்வது வழக்கம் அல்ல. அடுத்தது பாத்திரங்களை சுத்தமாக்குவர். முதலாவது சூடான தண்ணீரிலே நனைத்து பின்பு குளிர் தண்ணீரிலே மூழ்கி எடுப்பார்கள். லோக பாத்திரங்களை, மெட்டல் பாத்திரங்களை அது சிவப்பேறு வரை சூடு பண்ணி சுத்திகரிப்பார்கள். இல்லை கஷ்டமாக இருக்குல்ல, எவ்வளவு கடினமானது. மர பாத்திரங்களை சுத்தமான தண்ணீரில், பொதுவாக ஓடுகிற தண்ணீரில் நனைத்த பின்பு சூடு ஏறிய கற்களை கொண்டு அதை தேய்ப்பாங்க. ஏன்னா அதை நேரடியாக வெப்பத்தில் வச்சா அது எரிந்து போகும் அல்லவா. ஆகவே கற்களை சூடு பண்ணி அதை கொண்டு தேய்த்து சுத்தப்படுத்துவார்கள். பழைய மண் பாத்திரங்களை பயன்படுத்த மாட்டார்கள். புதிய பாத்திரங்களையும் ஓடும் நீரில் 3 முறை மூழ்கி எடுப்பார்கள். அதன் பின்பு மீண்டும் ஒரு சிறப்பு ஜெபத்தை செய்வார்கள். பின்பு சவரம் செய்து, ஷேவிங் செய்து, நகம் வெட்டி சுய பரிசுத்தம் செய்து கொள்வர். இவ்விதமாக எல்லா முன் தயாரிப்பு செய்து விட்டு பஸ்காவுடைய 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு தகுதி உள்ள ஆட்டை, பழுதில்லாத ஆட்டை, பழைய ஏற்பாட்டில் எவ்வளவாய் சொல்லப்பட்டுள்ளதோ அப்படி ஒரு ஆட்டை வாங்கி அதை ஒரு ஆசாரியனிடம் காட்டி அது தகுதியுடையது தானா என்பதை உறுதி செய்து கொண்டு அதை தங்களுடைய வீடுகளிலே ஆயத்தமாக வைத்துக் கொள்வார்கள். இதுதான் இவர்கள் பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களிலே தங்களை ஆயத்தப்படுத்துகிறதான பொதுவான விதியாக இருந்தது. அதுபோல பஸ்கா நாளில் இந்த பஸ்காவை எப்படி அனுசரிப்பார்கள் என்றால், நிசான் மாதம் 14 பொதுவாக யூதேயாவில் இருக்கிற முறையை மட்டும் இங்கே சொல்வோம். முதலாவது ஆலயத்தில் ஒரு எக்காலம் ஊதப்படும். அது அந்தி பலை வேளையாக இருக்கும். அதாவது நம்முடைய நேரமாக சொல்வதாக இருந்தால் 2-2:30 மணி அளவிலே உடனடியாக எல்லோரும் தங்களுடைய ஆடுகளோடு ஆயத்தமாவார்கள். அந்த ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆட்டுடன் அனைவரும் ஆலய வளாகத்துக்கு செல்வார்கள். அந்த ஆலய வளாகத்திலே தான் அவர்கள் இருப்பார்கள். வேகமாக, ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர், பலவேளை லட்சக்கணக்கான பேர் கூட வரலாம். ஆசாரியர்கள், லேவியர்கள் போன்றோர் மிக வேகமாக அந்த ஆடுகளை எல்லாம் பரிசோதிப்பார்கள். ஒரு முறை கூட ஏற்கனவே பரிசோதித்து பார்த்தான் கொண்டு வந்திருப்பார்கள். ஆயினும் அன்றைக்கு ஒரு முறை கூட அதையெல்லாம் பரிசோதிப்பார்கள். அடுத்ததாக நிசான் மாதத்திலே 14ஆம் தேதி சூரியன் அஸ்தமனத்திற்கும் நட்சத்திரம் தோன்றும் நேரத்துக்கு இடையே அதை அடிப்பார்கள். அது சற்று வேகமாக செய்ய வேண்டியதாக இருந்தனால் திரளான ஜனங்கள் இருப்பார்களானால் அந்த அந்திப்பலி வேளையோடே இந்த ஆடுகளை அடிக்கிற வழக்கத்தையும் பாவமாக பார்க்க மாட்டார்கள். அதாவது 2:30 மணி 3 மணி அளவிலே ஆடுகள் அடிக்கப்பட்டு விடும். அடிக்கப்பட்டு அந்த இரத்தம் சேகரிக்கப்பட்டு ஆசாரியர் மூலம் அதை பலிபீடத்தில் ஊற்றுவார்கள்.
பின்பு அந்த அடிக்கப்பட்ட ஆடுடைய அந்த இரத்தம் முழுவதும் வழிந்த பின்பு அதை கொண்டு வந்து அந்த ஆலய வளாகத்தில் இருக்கிற சுவர்களிலே அல்லது தூண்களிலே கொக்கிகளில் மாட்டி அந்த தோலை உரித்தெடுப்பார்கள். அந்த தோலை உரித்தெடுப்பது பொதுவாக அந்த குடும்ப தலைவனாக இருப்பான். பல வேளைகளில் லேவியர்களும் அதற்கு உதவி செய்வார்கள். பின்பு அதில் எவைகளெல்லாம் தகனிக்கப்பட வேண்டுமோ அந்த தோல் அந்த பொருட்களை எல்லாம் சேகரித்து அதை கொண்டு ஆசாரியர் மூலம் அதை தகன பலிபீடத்திலே தகரித்து விடுவார்கள். பின்பு அந்த பலியாட்டை ஒவ்வொரு குடும்பமும் பக்குவப்படுத்தி மாலை சூரியன் அஸ்தமித்து நட்சத்திரம் தோன்றி உடனடியாக ஒரு எக்காலம் ஊதப்படும். அந்த எக்காலம் ஊதப்பட்ட உடனடியாக அவர்கள் அந்த பஸ்கா பலி உணவை சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிடும்போது திராட்சரசம், புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை போன்ற பொருட்களோடு அந்த பக்தி வைராக்கியத்தோடு பக்தி சிரத்தையோடு அதை அனுசரிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீசர்களும் அதை ஆயத்தப்படுத்தி அவை அனுசரித்தார்கள். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இயேசு நிஷான் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பமான உடனடியாக அனுசரித்தார். அதன் பின்பு அவர் கைது செய்யப்பட்டார். யூத மத தலைவர்கள் நிசான் மாதம் 14ஆம் தேதி பிற்பகுதியிலே அதை அனுசரித்தார்கள். அதாவது அதனுடைய பொருள் என்னவென்றால், யூத தலைவர்கள் நிசான் மாதம் 14ஆம் தேதி பிற்பகுதியிலே அதை பலியிட்டு அதை சாப்பிட்டது நிசான் மாதம் 15ஆம் தேதி இரவிலே சாப்பிட்டார்கள். அந்த வித்தியாசத்தை மனதில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும்.